ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? பூசணி இலையை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இலையை எடுத்து நம்ம இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம். இலையை எடுத்த அப்புறமா அந்த பின்னாடியெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த நல்ல கனமாக அந்த நரம்பு தெரியுது இல்லைங்களா, அது நல்லா பெருசாக கனமாக இருந்ததுன்னா அதை வந்து லைட்டாக நம்ம பிடிச்சி அப்படி இழுத்து விட்டோம்னா வந்துடும். ஆனால் நம்ம இது வந்து ரொம்ப இலை தான், அதனால் நம்ம அப்படியே செய்யலாம். இந்த மாதிரி வந்து நம்ம பூசணி இலையை வச்சு செய்யும்போது இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஃபுட்டெல்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கணும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இலையை நல்லா கழுவிட்டு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நான் வந்து எல்லா ரெசிபி வந்து முடிஞ்சிருச்சு. இதில் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்லேருந்து எடுக்கலை. நான் இந்த பக்கம் வந்து நான் மசாலா ரெடி பண்ண அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு, சரி இது பண்ணி போடலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு பூசணி இலையை வந்து அந்தளவுக்கு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் வேண்டாம்னு நினச்சேன். அதுக்கப்புறமா இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இதை அப்படியே அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி இலையை நல்லா கழுவின அப்புறமா இந்த மசாலாவை எடுத்து இப்படி நடுவில் வச்சுக்கணும். இது என்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய தடவை இந்த மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதனால தான் நான் இதை காட்டலை. என்னென்னா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு வெங்காயம், ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், இதை வந்து வச்சு நல்லா அரைச்சிட்டு இந்த அரைச்ச மசாலாவை வந்து நம்ம அப்படியே எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கணும். இப்போ இந்த இலையை வந்து இந்த மாதிரி நல்லா சுற்றி நல்லா 4 பக்கம் ஃபோல்ட் பண்ணி அடியில் நம்ம மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பகுதியை இந்த மாதிரி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் வந்து நல்லா சூடானோன்னா அதில் இந்த மாதிரி வச்சிடுறோம். இப்படி வச்சுட்டு நம்ம வந்து அதை கொஞ்சம் நேரம் வேக விடணும். ஏன்னா இது நம்ம மிதமான சூடில் நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்க மசாலா வந்து வெந்து வரும். இது 2 விதமாக செய்யலாங்க. இது இன்னொன்று வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். 2 விதமாக எப்படின்னா, இன்னொன்று வந்து இந்த மசாலா வந்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த மசாலாவை 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடாயில் அந்த மசாலாவை கொட்டி நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்தோம்னா அந்த மசாலா வந்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அப்போ வந்து நம்ம இதை எடுத்து வச்சு இதை அப்புறமா இலையில வச்சு நம்ம இன்னொரு தடவை வந்து கடாயில் போட்டு சுடும்போது அப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட்டு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு ஒரு 4 பரட்டி எடுத்தோம்னா நமக்கு இந்த இலை மட்டும் வந்து வெந்துட்டால் போதும் எண்ணெயில். ஆனால் நம்ம இந்த பச்சையான மசாலா செய்யும்போது கண்டிப்பாக ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வந்து நம்ம வேக வைக்கணும். அதனால தான் இந்த மாதிரி மசாலா வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 சைடும் மெதுவான மிதமான சூடில் நல்லா வேக வச்சுக்கணும். இது நல்லா வெந்த அப்புறமா நம்ம இதை வெளியே எடுத்துகிட்டு இதை எடுத்த அப்புறமா இதில் அப்படியே அந்த இன்னொரு இலை நம்ம மடித்து வச்சுருக்கோங்களா அதையே போடணும். இதே போல் நம்ம வந்து எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாங்க. ஏற்கனவே வந்து நான் இந்த மாதிரி ஒரு 4-5 இலையில் பண்ணிவிட்டு முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக இருக்கும்போது தான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ இதை எடுத்த அப்புறமா இதே போல் நம்ம ஏற்கனவே மடித்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த இலையையும் அப்படியே சேர்க்கணும். ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது மேலே பக்கமாக, அதாவது நம்ம மடித்த பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு சேர்க்கணும். இல்லைனா என்ன ஆகுனா, நம்ம உள்பக்கமாக இப்போ அடிப்பக்கமாக வச்சோம்னா மடித்த இடம் வந்து அப்படி பிரிஞ்சிடும் இல்லைங்களா, அதனால் நம்ம இப்படி மடித்த இடத்த இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா இதை வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இலையை இதில் போட்டுடணும். கொஞ்சம் நேரம் இப்படி வைக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா வந்து இதுலேருந்தே கொஞ்சம் கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் இதை போட்டு இந்த மாதிரி மறுபடியும் அதே போல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக பூசணி இலை கிடச்சிதுன்னா ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.